வணக்கம். இந்த வீடியோவில் கான் சிட்டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. காரணம், சில நாட்களுக்கு முன்பு இந்த படத்துக்காக ஒரு டீசருங்கிற பேரில் ஒன்று விட்டுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இருந்தது. அந்த ஒரு பில்லிங் மிஷின் இருக்குல்ல, அதில் பண நோட்டுகள்லாம் வர மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த டீசரில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, புதுசாக ஏதோ ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் கைண்ட் ஆஃப் படம் ஒன்று வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்லாம் இருந்தது. நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்காக இந்த படத்துக்காக ப்ரோமோ பாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் விட்டுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் நான் ட்ரெய்லர் பார்க்கல. சரி, நம்ம ட்ரெய்லர் பார்த்தா இந்த படத்தில் வந்து சரி சர்ப்ரைஸ் ஏதாவது போயிடும் அப்படின்றதுனால நான் ட்ரெய்லர் பார்க்க அது விட்டேன். படம் பார்க்க தான் போகிறேன். இப்போது நான் வந்து அந்த மனசில் வச்சுக்கிட்டு நான் அந்த படத்தில் அந்த கான்செப்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது கடைசி வரைக்கும் வரல. படம் வந்து டோட்டலாக வேறு கான்செப்ட்டு. அதுவே எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நீங்கள் இப்போவும் போய் கான்செப்ட் பிளாட்டு இல்லை ஸ்டோரின்னு நீங்கள் போட்டு கூகுளெல்லாம் போட்டு பாருங்களேன். அந்த டீசரில் சொன்ன ஸ்டோரியை தான் வந்து பிளாட்டாகவே வந்து போட்டிருக்காங்க. அது எனக்கு ஏன் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு தெரில. மேபி இந்த படத்தோட கான்செப்டை அந்த வகையில் காமிக்கிறாங்களா? ஏன்னா இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலாக இல்லை. அது இவங்க ஒரு மேனுவலாக ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னென்னா, மங்களாபுரம் இதெல்லாமே ஃபுல்லாக ஒரு இமேஜினரி கிரியேஷனாக வந்து ஒரு மங்களாபுரம்ன்ற ஏரியா. அங்கே வந்து ஒரு 3 டிப்பிக்கல் பேர்னே வச்சுக்கோங்களாம். ஒன்று வந்து அர்ஜுன் தாஸ், இன்னொரு இடத்துல அனபென், அப்புறம் இன்னொரு இடத்துல யோகி பாபு அவரோட அம்மா வடிவுக்கரசி. இவங்க 3 பேரோட கதையை தான் சொல்கிறாங்க. அதில் அர்ஜுன் தாஸோட அவருக்கு வந்து ஈபியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பில்லெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது கொஞ்சம் பீரியட் ட்ராமா, ஒரு 2008-09 அந்த ஒரு டைமில் நடக்கிறவங்க காமிக்கிறாங்க. இவர் பில்லு போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு வந்து பெருசாக வருமானம் இல்லை. அவரோட லவ் பண்ணுற பொண்ணு வீட்லையும் பெருசாக ஒதுக்கிறதுல இவருக்கு நிறைய பண தேவை இருக்குது, இஎம்ஐலாம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் இவர் பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. சேம் டைம் இன்னொரு இடத்துல கர்ப்பமாக இருக்கிற அனபென், அவங்களுக்கு வந்து ரெண்ட் ப்ராப்ளம், சில விஷயங்கள் ஏமாற்றிட்டதுனால இவங்களும் அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அதாவது ரெண்ட்டுக்கு விட்டு இந்த லீஸ் இந்த மாதிரி விஷயத்தில் சில பேர் ஏமாற்றிருக்காங்க. அடுத்து யோகி பாபு அவர்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது. அவரும் படத்தில் நடிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. இந்த மாதிரி 3 பேருக்கும் நிறைய பெரிய பண தேவை ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க, பணத்தை வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு. 3 பேருமே ஒரு இடத்துல இணையிற சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் மிச்சப்படத்தோட கதை. ஆக்சுவலாக நான் படத்தோட கதையை ரொம்ப ப்ரீஃப் பண்ண விரும்பலை. அப்புறம் அதையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு வந்து என்கிட்ட வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி இப்படின்னு போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டோரி பிக்கப் ஆகுதும். சேம் டைம் காமெடியும் ஒர்க் அவுட் ஆக தான் ஆரம்பிச்சது. முக்கியமாக அங்கங்கே விடிவி கணேஷ் பண்ணக்கூடிய அந்த காமெடி ஆகட்டும், அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கவுண்டர் ஆகட்டும், இந்த அவரோட டைலாக் பேசுகிறப்போ அந்த இடத்துல பில் பே பண்ணுற இடத்துலாலுமே ரொம்பவே காமெடியாக இருந்தது. அருள்தாஸோட பண்ணுற அந்த காமெடிகளாக ஒர்க் அவுட் ஆச்சு நல்லாவே. சேம் டைம் இங்கே யோகி பாபு வடிவுக்கரசி அவங்களுக்கு இடையில காமெடியும் அங்கங்கே வரக்கூடிய கவுண்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு இன்டர்வலில் ஒரு மாதிரியான ஒரு இதில் ஒரு பீக்கில் போயிட்டு ஒன்று முடியுது. செகண்ட் ஹாஃபில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் அங்கங்கே கொஞ்சம் காமெடி ஃபன் அதிகமாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் தான் அப்படி இப்படி வேவேஜ்ன்றாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃபில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க 3 பேரும் அங்கங்கே இவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் ஆகட்டும், இவங்க பண்ணுற சில விஷயங்கள், அந்த டோல் விஷயங்கள், அப்புறம் ஒரு போலீஸ்காரரோட இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக விஷயங்கள் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்டாக தான் முடிச்சிருந்தாங்க. படத்தில் அங்கங்கே செகண்ட் ஹாஃபில் நிறைய லாஜிக் மீறல் ஆகட்டும், அந்த எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆனாலும் முடிக்கிறப்போ அந்த படத்தில் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூது கவும் ஆகட்டும், இன்னும் சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி கொஞ்சம் சாயல் இந்த படத்தில் அங்கங்கே தெரிஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. அந்த சிட்டி அவங்கள க்ரியேட் பண்ண அந்த இமேஜினரி வேர்ல்டு ஆகட்டும், இவங்க முக்கியமாக இவங்க கேரக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறப்போ ஒரு வடிவுக்கரசி அவங்கள இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறதுக்கும், அர்ஜுன் தாஸை இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கங்கே வர சின்ன சின்ன கேரக்டர், தம்பி ராமையா மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக சாட்டிஸ்ஃபையிங்காகவே முடிச்சிருந்தாங்க கிளைமேக்ஸை. பட் அகெயின் கிளைமேக்ஸில் இன்னும் அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு விடுறங்கிற பேரில் தேவையில்லாத ஒன்றா சொருகி விட்டது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி வில்லனும் வந்து பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லைன்ற மாதிரி ஒன்று ஃபீல் ஆச்சு. அப்புறம் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, அதோட ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அது நிறைய பேருக்கு அது சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்கலாம். சாங்ஸ் ஓகேஸாக தான் இருந்தது. நிறைய இடத்துல பிஜிஎம்ல ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது.
பட் அகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸ் இது பண்ணக்கூடிய அந்த காமெடிகள் அதெல்லாமே அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்சபிளான ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நிறைய பேருக்கு டிசப்பாயிண்ட் இருக்கலாம். எனக்கும் அந்த லிட்டில் பிட் அந்த டிசப்பாயிண்டிங்கிறது அந்த டீசரில் அதை காமிச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியல போல இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 to 3 days ஃப்ரைடே ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து பெருசாக ஒரு புக்கிங்ஸ் எதுவுமே இல்லை. சாட்டர்டே ஈவினிங் நான் ஷோ பார்க்குறப்போ அந்த ஓரளவுக்கு ஷோ ஃபில்லாக இருந்தது. பட் அகெயின் உங்களுக்கே தெரியும், அடுத்த வாரம் கட்ட குஸ்தி, அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள் படம் வரதுனால இந்த படங்கள் அப்படியே ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போ போன வாரம் வந்து நூறுசாமி என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த படத்தை அவங்க மார்க்கெட் பண்ண விதம்ன்றதே வந்து ஒரு மாதிரி விஜய் ஆண்டனி படம்ன்ற பண்ணதுனாலே என்னமோ இல்லை பெருசாக நோட் பண்ணாதனாலே என்னமோ நிறைய இடத்துல ஷோஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போவே நிறைய இடத்துல நூறுசாமியோட ஷோஸ் கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கு இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு. ஓரளவுக்கு இந்த டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் அதிகமாகுதுன்றதை நிறைய பேர் காமிச்சிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைன் பண்ணுறதுக்கு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதில் டிசப்பாயிண்டிங்கான விஷயம்னா செகண்ட் ஹாஃபில் சில வரக்கூடிய சில சீன்ஸ் ஆகட்டும், இந்த கான்செப்ட் எதுவுமே வந்து ரொம்ப லாஜிக்கை விடுங்க, அந்த படத்துலேருந்து ஃபுல்ஸாக அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அகெயின் நிறைய இடத்துல கொஞ்சம் டல்லாக போனது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃப்ளாட்டாக தான் இருந்தது ஸ்கூல் பாட்டம். மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நிறைய சீன்ஸ் வந்துமே ஓகே வேஸாக தான் போயிட்டு இருந்தது. அன்டில் இவங்க வந்து 3 பேர் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த பிரச்சனை ஃபர்தராக போகிற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஓரளவுக்கு யோகி பாபு இந்த படத்தில் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுது. பட் வழக்கமாக ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இன்னொரு கேரக்டரை பார்த்து அந்த பிரச்சனைக்கு காரணமான கேரக்டரை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் அது தொடருது இந்த படத்துலையும். பட் அகெயின் பர்சனலாக வடிவுக்கரசி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்கவுங்க ரோலில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன பையன் அந்த கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸு எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் எண்டாக இருந்ததுனால ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பார்க்கலாம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. மேபி இதில் இங்கே ஃபெயில் ஆகிட்டு மேபி ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. பட் அகெயின் நிறைய பேர் ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் எனக்கு நல்லாவே ஒரு ஒர்க் அவுட் ஆன படமாக இருந்தது. அங்கங்கே சிலக்கூடிய ஃப்ளாட் ஸ்க்ரீன் பிளே, சில விஷயங்கள் லாஜிக்கல் மீறல்கள் இருந்தாலும் சில படம் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நல்ல ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காமெடி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றதையும் சொல்லுங்கள்.